ஸோ இப்போ நம்மளோட இன்னைக்கு மெயின் டாபிக் வந்திருக்கோம். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபேஸ் 3 ஹெச்எஸ்என் சம்மரி இன் ஜிஎஸ்டிஆர் 1. ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து ஹெச்எஸ்என் சம்மரியை மொத்தம் 4 ஃபேஸாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஃபேஸ் 3 வந்து ஜனவரிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மேலே இம்ப்ளிமெண்ட் கிட்டத்தட்ட பண்ணிட்டாங்க. போர்ட்டல்லே எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஸ் 3ல என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெச்எஸ்என் மேனுவல் என்ட்ரி ஷால் நாட் பி அலவுடு. ஓகேங்களா? ஸோ மேனுவல் என்ட்ரியே கிடையாது அப்படின்னா மேனுவலாக நம்ம என்ட்ரு பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுவலாக என்ட்ரு பண்ணலாம். என்ட்ரு பண்ணாலும் கீழே உள்ள ட்ராப் டவுனில் உள்ள லிஸ்ட் லெவல் தான் செலக்ட் பண்ண முடியும். ஹெச்எஸ்என் கோட் வில் பி செலக்டட் ஃப்ரம் ட்ராப் டவுன் லிஸ்ட் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எப்படின்னா, நீங்கள் 5 டிஜிட் ஹெச்எஸ்என் போட்டாலும் 7 டிஜிட் ஹெச்எஸ்என் போட்டாலும் அந்த லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு ஹெச்எஸ்என் போட்டாலுமே போர்ட்டல் அலோவ் பண்ணிட்டு இருந்தது. ஓகேங்களா? இனிமேல் அதெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ஹெச்எஸ்என்கான டெஸ்கிரிப்ஷன், அந்த ஹெச்எஸ்என்க்கு ஆக்சுவல் டெஸ்கிரிப்ஷன் என்னவோ அது ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. B2B B2C மேண்டேட்டரியாக செப்பரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போர்ட்டல்லே இது எனேபிள் ஆயிடுச்சு. அந்த B2B B2Cயில் கொடுத்ததும் மற்ற டேபிள்ஸோட வேலிடேட் ஆகி டிஃபரன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வார்னிங் காமிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போதைக்கு வார்னிங் மட்டும்தான். ஆனால் நீங்கள் GSTR 1 ஃபைல் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் வந்து அந்த வார்னிங் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும். டிஃபரன்ஸ் இருந்தாலே நம்மளால ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? B2B சப்ளைஸ் இருந்தால் ஹெச்எஸ்என் மேண்டேட்டரி. இப்போதைக்கு B2B சப்ளைஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஹெச்எஸ்எனை போடலைன்னா ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்து ஸோ இதுதான் வந்து அந்த அட்வைசரி. ஓகேங்களா? அந்த அட்வைசரி ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். ஸோ இந்த அட்வைசரில் மேஜராக இந்த அட்வைசர்லேருந்து தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். இதில் வந்து நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னன்னா, சார் B2C ஹெச்எஸ்என் கொடுக்கணுமா வேணாமா? இதான் மேஜராக எல்லாருமே கேட்கக்கூடிய கொஸ்டின். நான் எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ஆனுவல் அக்ரிகேட் டர்னோவர் 5 crore கீழே இருந்தால் B2B மட்டும்தான் மேண்டேட்ரி. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அட்வைசரில் B2B அண்ட் B2C ரெண்டுமே மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த அட்வைசரியே பேஸ்ட் ஆன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 78/2020 தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த அட்வைசரியே கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் இல்லாத ஒன்றை இந்த அட்வைசரில் மேண்டேட் பண்ண முடியாது. என்னோட வியூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த அட்வைசரில் கடைசி லைனை படிச்சிங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் B2B சப்ளைஸ் ஆர் ரிப்போர்ட்டட் இன் அதர் டேபிள்ஸ் ஆஃப் GSTR 1, இன் தட் கேஸ் B2B tab ஆஃப் டேபிள் நம்பர் 12 cannot be empty. ஸோ B2B இருந்தால் B2B வந்து எம்டியாக நீங்கள் விட்டு ஃபைல் பண்ண முடியாதுங்கிறத அந்த அட்வைசரில் சொல்லியிருக்காங்க. இங்கே எங்கேயுமே B2C மேண்டேட்ரி அப்படிங்கிறத சொல்லலை. ஓகேங்களா? மேண்டேட்ரி என்னன்னா, B2B B2Cயாக பிரிக்க வேண்டியது மேண்டேட்ரி. அதில் டவுட்டே இல்லை. உங்களுக்கு B2B B2Cக்கு ஹெச்எஸ்என் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா நீங்கள் பிரித்து தான் கொடுக்கணும். உங்களுக்கு B2B B2Cக்கு கொடுக்க வேண்டிய லயபிலிட்டி இல்லைன்னா நீங்கள் B2B மட்டும் மேண்டேட்டரியாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள் ரெண்டையுமே சேர்த்து கொடுக்கறது தான். சம்டைம்ஸ் வந்து இது இன்னொரு வியூ இருக்குது, அடிஷ்னல் வியூ. சம்டைம்ஸ் வந்து நம்ம தவறுதலாக கொடுத்து பிரச்சனையில் வரதை விட கொடுக்காம இருக்கதே நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணும். B2B மேண்டேட்டரி, இப்போ B2Cயோ எக்ஸாம் சப்ளையோ இதெல்லாம் நம்ம ஒரு ஹெச்எஸ்எனை கொடுத்து அதுக்கு வந்து அது அந்த ஹெச்எஸ்எனை வச்சு அது டாக்ஸபிள் சப்ளை நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்குது நம்ம ஹெச்எஸ்எனை தவறுதலாக கொடுத்துருந்தா. ஸோ 100% ஷூராக நமக்கு ஹெச்எஸ்என் கரெக்டு அப்படிங்கிறது தெரியும்னா, B2Cயாக இருந்தாலும் சரி, டாக்ஸ் நெல் ரேட்டடாக இருந்தாலும் சரி, நான் GST சப்ளையாக இருந்தாலும் சரி, கன்ஃபார்மாக தெரியும்னா எல்லாத்துக்குமே கொடுத்து பண்ணிடுங்க. அது ரொம்பவும் நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 78/2020 இதை பேஸ் பண்ணி தான் இந்த அட்வைசரி. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகபிள் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/2021. 2021லேருந்தே ஹெச்எஸ்என் மேண்டேட்டரி ஆயிடுச்சு. இப்போ தான் புதுசாக மேண்டேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ 78/2020 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a registered person shall mention in tax invoice. ஸோ டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு சொல்லும் போதே அது டாக்ஸபிள் சப்ளைஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகுங்கிறத பண்ணிக்கங்க. ஸோ டாக்ஸபிள் சப்ளைக்கு மட்டும்தான் அது மேண்டேட்ரி. 4 digit ஹெச்எஸ்என் கொடுக்கணும்.
அவரோட ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் இஸ் பிலோ 5 crore in the preceding financial year. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் உங்களோட ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 crore கீழே இருந்தால் 4 டிஜிட் கொடுக்கணும். 6 டிஜிட் எப்போன்னா உங்களோட ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் அபவ் 5 crore இருக்கும் பட்சத்தில் 6 டிஜிட் HSN மேண்டேட்டரி. ஓகேங்களா? இதில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குங்க. என்னன்னா உங்களோட ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 crore தான் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சப்ளைஸ் டு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், அதாவது B2C சப்ளைஸ்க்கு மே நாட் மென்ஷன் HSN கோட். HSN கோட் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ அதனால B2Bக்கு மேண்டேட்டரிங்கிறதா இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லுது. அபவ் 5 crore இருக்கும் பட்சத்தில் B2C இருந்தாலும் B2B இருந்தாலும் 6 crore வந்து 6 டிஜிட் HSN வந்து கம்ப்ளீட் கன்ஃபார்மாக டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 டிஜிட்டும் 6 டிஜிட்டும் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 78/2020 படி எல்லா ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இதே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 8 டிஜிட் மேண்டேட்டரி. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கு 8 டிஜிட் மேண்டேட்டரி. அது இல்லாமல் ஒரு 49 ஐட்டம் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 90/2020 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே அதில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் உள்ள 49 ஐட்டத்துக்கு 8 டிஜிட் HSN தான் போடணும். ஓகேங்களா? ஸோ அந்த 49 ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கெமிக்கல் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஐட்டம் யாராவது உங்களோட கிளைண்ட் சப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்க மஸ்ட் 8 டிஜிட் சப்ளை டிக்ளேர் பண்ணி ஆகணும். இன்வாய்ஸ்லையும் சரி, GSTR 1லையும் சரி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த மேலே வந்து இந்த சேஞ்சஸ் வந்திருக்கா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ், என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரிப்போர்ட் பண்ண HSN மேபி லாஸ்ட் இயர் GSTR 9ல் ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை எவ்ரி மந்த் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ரிப்போர்ட் பண்ண HSNs எல்லாமே GSTR 1ல் போய் டேபிள் நம்பர் 12ல் இந்த டிராப் டவுன் மெனுவில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நாங்கள் செக் பண்ணப்போ கூட எங்களோட கிளைண்ட் ஒரு 10 பேருக்கு சாம்பிளுக்கு செக் பண்ணோம். ஒரு 8 HSN இதுக்கு முன்னாடி நாங்கள் GSTR 1ல் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 HSN வந்து அந்த டிராப் டவுனில் இல்லை. அதில் 1 2 பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஆயிருக்கு நம்பர். அதாவது 8741க்கு பதிலாக 8471ன்னு சப்ளையர் வந்து டேலியில் போட்டு கிரியேட் பண்ணிட்டாங்க கிளைண்ட்டு. இல்லை கிளைண்ட்டோட சப்ளையர் பண்ணதை வச்சு அப்படியே தவறுதலாக போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரப்போ நம்ம HSN-ஐ ரீசெக் பண்ணிக்க வேண்டிய இது ஒரு நல்ல டைம். நமக்கு இன்னும் 1 வீக் வந்து நமக்கு டைம் இருக்குது. நமக்கு IT ஃபைலிங்லேருந்து எல்லாமே இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். எந்த டைமும் இல்லை, சரி எந்த பேர்டனும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 1 வீக்கில் நமக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் நம்ம கிளைண்ட்டோட இதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ண எல்லா HSN-ஐயும் ஒரு தடவை உங்கள் ஸ்டாஃப்ட்ட சொல்லி டிராப் டவுன் மெனுவில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்க சொல்லுங்கள். சார் ரெஸ்டாரண்ட்டுக்கு 9963 நினைக்கிறேன் சார். அங்கேயும் அப்படி தான் இருக்கும். GST போர்ட்டல்லையும் அப்படி தான் இருக்கும். அப்படி தான் தவறு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க, பார்க்கலாம் சார். குரூப்பில் கூட அனுப்பிச்சுடுங்க. அடுத்தது நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா B2B B2C-யாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேலி வந்து 5.1ல் இருக்கீங்கன்னா 6க்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. மற்ற சாஃப்ட்வேர் என்னவோ அதுக்கான அப்டேட் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் சாஃப்ட்வேரே யூஸ் பண்ணலன்னா சாஃப்ட்வேர் வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் மினிமம் அமௌண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஈவன் டேலி 2.1 யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட TDL வந்து தனியாக இன்னைக்கு இப்போ தான் ஒரு 1 hour முன்னாடி கூட ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த TDL மூலமாக டேலி 2.1ல் இருந்து கூட B2B B2C-யாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லைன்னா கூட உங்களோட கிளைண்ட் வந்து வெறும் 10 பில் தான் போடுறாங்கனால கூட நீங்கள் மேனுவலாக ஒரு எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணணும். B2B தனியாக B2C தனியாக HSN சம்மரி ப்ரிப்பேர் பண்ணி தான் அதை ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்கிரேட் பண்ண ரெடியாக இல்லாதவங்களுக்கும் இல்லை அப்கிரேட் பண்ண ஐடியா இல்லாதவங்களுக்கும் அந்த TDL யூஸ் ஆகலாம். ஓகே.